வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. நேயர்களே, ஏசாயாவின் மேசியா தீர்க்க தரிசனங்களின் தொடர்ச்சியை இன்றைய செய்தியிலும் சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது நாம் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை கற்று வருகிறோம். குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்று வருகிறோம். கற்றுக் கொடுப்பதை விட மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தும் போது தான் மனிதர்கள் சரியாக புரிந்து கொள்கின்றனர் என்று ஒரு அறிஞர் கூறுகிறார். இன்றைய நிகழ்ச்சியிலும் நாம் மீண்டுமாக தீர்க்கதரிசிகளை குறித்ததான சில கருத்துக்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இவைகள் பொதுவாக தீர்க்கதரிசிகளையும் குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்தும் அறிந்து கொள்ள நமக்கு உதவும். பழைய ஏற்பாட்டின் 2 பகுதிகள் பழைய ஏற்பாட்டின் சாராம்சத்தை எடுத்துரைக்கிறது. புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடு பகுதியை சுட்டி காட்டும் போது இந்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. அந்த 2 பகுதிகள் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆகும். நியாயப்பிரமாணம் என்பது வேதாகமத்தின் முதல் 5 புத்தகங்களையும், தீர்க்கதரிசிகள் என்பது இப்போது நாம் கற்றுக்கொண்டிருக்கும் பகுதியையும் குறிக்கிறது. தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஏசாயாவில் தொடங்கி மல்கியாவில் முடிகிறது. புதிய ஏற்பாடு சில வேளைகளில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் என்றும், சில வேளைகளில் தீர்க்கதரிசிகள் என்று மட்டும் குறிப்பிடுகிறது. புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் என்று குறிப்பிடுவது எலியா, எலிசா, மோசே, தாவீது போன்ற எல்லா தீர்க்கதரிசிகளையும் அல்ல, புத்தகங்களை எழுதிய தீர்க்கதரிசிகளையே குறிப்பிடுகிறது. புதிய ஏற்பாட்டில் காணப்படும் தீர்க்கதரிசிகள் என்பது தீர்க்க தரிசன புத்தகங்களையே குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு பகுதியை இப்போது நாம் சிந்திப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இயேசு கூறிய ஐஸ்வர்யவான் லாசரு கதையை நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். ஐஸ்வர்யவான் நரகத்தில் வேதனைப்படும் போது ஆபிரகாமை நோக்கி, என் 5 சகோதரர்களும் இந்த இடத்திற்கு வராதபடி லாசருவை என் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும் என்று கேட்டுக்கொள்கிறான். ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன தெரியுமா? அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்பதாகும். அதற்கு ஐஸ்வர்யவான், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்று கூறினான். அதற்கு ஆபிரகாம், மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடாமலும் விசுவாசியாமலும் போனால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் விசுவாசிக்க மாட்டார்கள் என்று ஐஸ்வர்யவானுக்கு கூறப்படுகிறது. இயேசு இவ்வாறு பழைய ஏற்பாட்டு பகுதியை குறிப்பிட்டு கூறுவதன் பொருள் தீர்க்கதரிசிகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதாகும். தீர்க்க தரிசன புத்தகங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட போதனைகளும் தீர்க்க தரிசனங்களும் பின்னாட்களில் நடக்க இருக்கிற சம்பவங்களும் அடங்கியிருக்கிறது. சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஆகின்றன. உயிர்த்தெழுதலைப் போல் தீர்க்க தரிசனங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவையாக காணப்படுகின்றன. இயேசு கூறுவதெனவென்றால், நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை விசுவாசிக்கலாம், விசுவாசியாமலும் இருக்கலாம். ஒருவேளை நாம் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கவில்லை என்றால் ஒருவன் மரித்தோரிலிருந்து எழுந்து வந்தாலும் விசுவாசிக்க மாட்டோம். நாம் ஏற்கனவே கற்றபடி கர்த்தரின் சித்தம் தடைபடும் இடங்களில் கர்த்தரின் சித்தத்தை அறிவிப்பதே தீர்க்கதரிசிகளின் பிரதான பணியாகும். கர்த்தரின் சித்தம் செயல்படும் வரை தீர்க்கதரிசிகள் செயல்படுவார்கள். தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தரின் சித்தம் நிறைவேறுகிறது. ஆகவே தான் எபிரேய வரலாற்றிலே தீர்க்கதரிசிகள் தோன்றினர். ஏசாயா முதல் மல்கியா வரையுள்ள தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவுக்கு முன் 800 முதல் 400 வருடம் வரை வாழ்ந்து வந்தனர். இது எபிரேய வரலாற்றில் பிரச்சனைகள் மிகுந்த காலமாகும். அசிரியர்கள் வடக்கு ராஜ்யத்தின் மீது படையெடுத்து ஜனங்களை சிறைப்பிடித்து சென்றனர். பாபிலோனியர்கள் தெற்கு ராஜ்யத்தை கைப்பற்றி அதிலுள்ள ஜனங்களை சிறைப்பிடித்து சென்றனர்.
கர்த்தரின் ஜனங்களுக்கு இது உபத்திரவத்தின் நாட்களாகும். கர்த்தர் இந்த படையெடுப்புகளை அறிந்தபடியினால் தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணி ஜனங்களை எச்சரித்தார். இந்த 2 படையெடுப்புகளும் சிறைவாசமும் கர்த்தரின் நியாய தீர்ப்புகள். கர்த்தர் எப்பொழுதும் நியாய தீர்ப்பு ஜனங்கள் மீது வரும் முன்பாக தீர்க்கதரிசிகள் மூலம் எச்சரிக்கிறார். தீர்க்க தரிசன புத்தகங்களின் வரிசையில் முதலாவது காணப்படும் முதல் தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படும் ஏசாயா. தீர்க்கதரிசிகளை படிக்கும்போது அவர்கள் வாழ்ந்த வரலாற்று பின்னணியை அறிந்திருக்க வேண்டும். பொதுவாக எந்த அரசனின் காலத்தில் குறிப்பிட்ட தீர்க்கதரிசி ஊழியம் செய்தார் என்று துவக்க வசனங்களில் கூறப்படுகிறது. ஏசாயா ஊழியத்தை துவங்கும் போது உசியா அரசனாக இருந்தார். ஏசாயா உசியா அரசாட்சியின் இறுதியில் தம் ஊழியத்தை ஆரம்பித்தார். குறிப்பாக கூற வேண்டுமென்றால் உசியா இறந்தபோது ஏசாயா கர்த்தரால் அழைக்கப்பட்டார். ஆமோஸ் உசியா அரசாட்சியின் துவக்க காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஏசாயா தீர்க்கதரிசன காலத்தில் அரசாட்சி செய்த மற்றொரு ராஜா உசியாவின் மகன் யோதாம். உசியா அவரது அரசாட்சியின் கடைசி காலத்தில் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டார். ஆகவே உசியாவும் அவன் குமாரன் யோதாமும் கூட்டாட்சி புரிந்தனர். பின்பு ஆகாஸ் அரசனாக முடிசூட்டப்பட்டார். ஆகாசின் நாட்களில் ஏசாயாவின் போதனைகள் உசியாவின் காலத்தில் இருந்தது போல் அல்லாமல் வித்தியாசமாக காணப்பட்டது. ஏசாயா சிறந்த அரசனாகிய எசேக்கியாவின் நாட்களிலும் ஊழியம் செய்து வந்தார். நாம் ஏற்கனவே பார்த்தபடி அசிரியர்கள் வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றிய பின் தெற்கு ராஜ்யத்தின் மீதும் படையெடுத்தனர். ஏசாயாவின் ஊழியத்தின் மூலம் இந்த படையெடுப்பு தடுத்து நிறுத்தப்பட்டது. ஒருவேளை ஏசாயா இல்லாதிருந்தால் தெற்கு ராஜ்யமும் வடக்கு ராஜ்யத்தோடு சேர்ந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும். மனாசேயின் நாட்களில் ஏசாயா தனது கடைசி பகுதி ஊழியத்தை நிறைவேற்றினார். ஏசாயா மனாசேயால் கொல்லப்பட்டார் என்று நம்பப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம் என்று படித்தோம். முதல் பகுதி பழைய ஏற்பாடு போல் காணப்படுகிறது. இந்த முதல் பகுதியை 2 உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது முதல் 35 அதிகாரங்கள். இவைகள் கர்த்தரின் நியாய தீர்ப்பு அசிரியர்கள் வழியாக இஸ்ரவேல் யூதா தேசத்தின் மீது வருவதை குறித்த போதனைகள். இரண்டாவது 36 முதல் 39 அதிகாரங்கள். இங்கு ஏசாயா சம்பவிக்க இருக்கும் நியாய தீர்ப்புகளை குறித்து பேசுகிறார். இரண்டாவது பகுதி 40 முதல் 66 அதிகாரங்கள். இந்த பகுதி புதிய ஏற்பாடு போல் காணப்படுவதால் அநேகர் இந்த பகுதியை விரும்பி படிப்பார்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று இந்த பகுதி ஆரம்பமாகிறது. கடந்த நிகழ்ச்சியில் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் என்ற தலைப்பில் ஏசாயா மேசியாவை குறித்து கூறுவதை படித்தோம். கடந்த நிகழ்ச்சியின் கடைசியில் ஏசாயா மேசியாவின் ஊழியத்தை குறித்து கூறிய தீர்க்க தரிசனங்களை படித்தோம். இயேசு தமது ஊழியத்தை ஒரு அறிக்கையோடு துவக்குகிறார். இயேசு ஜெபாலயத்திற்கு சென்றபோது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்து, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார் என்று வாசித்தார். பின்பு அவர் தரித்திரர்கள் யார் என்று விளக்கம் கொடுக்கிறார். தரித்திரர் என்பவர்கள் குருடர்கள், தங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள். கர்த்தர் இவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். இது அவருடைய பிரசங்கிக்கும் ஊழியத்தை குறிக்கிறது. இரண்டாவது, தரித்திரர் என்பவர்கள் கட்டுண்டோர். சுவிசேஷத்தின் மூலம் இவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். மூன்றாவதாக, இருதயம் நறுங்குண்டவர்கள். இவர்கள் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருப்பதால் நொறுங்குண்டவர்களாக காணப்படுகின்றனர். இதுதான் இயேசுவின் அறிக்கை. குருடருக்கு பார்வையையும் என்பது இவரது பிரசங்க ஊழியத்தையும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலையும் என்பது இவரது ஆறுதல் படுத்தும் ஊழியத்தையும், இருதயம் நறுங்குண்டவர்களை குணப்படுத்தவும் என்பது இவரது குணப்படுத்தும் ஊழியத்தையும் குறிக்கிறது. இவ்வாறு இயேசு தமது ஊழியத்தை குறித்து கூறினார். இதைத்தான் தமது ஊழியத்தில் செய்தார். மேசியா தீர்க்க தரிசனங்களில் ஏசாயா இயேசுவின் வாழ்க்கையை குறித்தும் கூறினார். தேவனின் 7 ஆவிகள், கர்த்தரின் நெடுஞ்சாலை என்ற தலைப்புகளில் இதனை நாம் கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தோம். ஆனால் ஏசாயா இயேசு பிறக்கும் 700 வருடங்களுக்கு முன்னரே இயேசுவின் ஊழியம் குறித்தும்
வாழ்க்கை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இயேசுவின் நாசரேத் அறிக்கையில் நமக்கு கொடுக்கப்படும் தியான குறிப்புகளையும் சிந்திப்போம். புதிய ஏற்பாடு திருச்சபையே கிறிஸ்துவின் சரீரம் என்று கூறுகிறது. மேசியா 33 வருடங்கள் இந்த உலகில் வாழ்ந்து வந்தார். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களிடம் இந்த சரீர வாழ்வில் இருந்து விடுபடப் போகிறேன் என்று கூறினார். அவர் மனிதனாக அவதரித்த போது அவரால் ஒரே நேரத்தில் ஒரு இடத்தில் மட்டுமே வசிக்க முடிந்தது. கர்த்தர் மாம்சமாக அவதரித்தார். ஆகவே தான் அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். ஆகவே தான் இயேசு, நான் உங்களை விட்டு போகிறேன், ஆனால் நான் தேற்றவளனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார், நானும் அவரோடு உங்களுக்குள் வாசம் பண்ணுவேன் என்று கூறினார். இன்று நாம் தான் அவர் சரீரமாயிருக்கிறோம். நாம் தான் அவர் கைகளும் கால்களும் அவரை உலகிற்கு சுமந்து செல்லும் வாகனமுமாயிருக்கிறோம். இத்தாலியில் உள்ள தூய திருத்துவ ஆலயம் 2வது உலகப் போரின் போது குண்டு வீசி அழிக்கப்பட்டது. அது உலகப் போருக்கு பின் மீண்டும் கட்டப்பட்டது. முன்பு அந்த ஆலயத்தின் முன் இயேசுவின் சிலை ஒன்று இருந்தது. ஆகவே மீண்டும் அதே போன்ற சிலையை நிறுவ ஆசைப்பட்டனர். ஒரு ஓவியர் மீண்டும் பழைய உடைந்த துண்டுகளை கொண்டு சிலையை நிறுவினார். ஆனால் கையில் உள்ள துண்டுகள் கிடைக்கவில்லை. எனவே அவர் அந்த சிலைக்கு முன் ஒரு அறிவிப்பு பலகையை பொருத்தி அதில் அவருக்கு கைகள் இல்லை, ஆனால் நமது கைகளை உடையவராயிருக்கிறார் என்று எழுதி வைத்தார். இயேசு உலகில் இருக்கும்போது அவரது ஊழியம் கர்த்தரின் வார்த்தைகளை போதிப்பதன் மூலம் குருடருக்கு பார்வையையும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலையையும், இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணத்தையும் கொடுத்தார் என்றால், இன்று அவர் நமது மூலமாக என்ன செய்ய விரும்புகிறார்? அவர் செய்த அதே ஊழியத்தை நாமும் செய்ய விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் அவரை பின்பற்ற வேண்டும். அவர் விட்டு சென்ற அதே ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் இந்த உலகில் கடந்து செல்லும் போது நம்மை சுற்றிலும் உள்ள மக்கள் இன்னும் குருடர்களாக, கட்டுண்டவர்களாக, நொறுங்குண்டவர்களாக காணப்படுகிறார்களா என்று கவனித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் குழப்பத்தினால் குருடர்களாகவோ, விடுதலை அற்றவர்களாகவோ, இருதயம் நொறுங்குண்டவர்களாகவோ காணப்பட்டால், கர்த்தர் நமது மூலமாக இவர்களிடையே கிரியை செய்ய விரும்புகிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். நாம் நமது கரங்களையும் தாளந்துகளையும், ஏன் நமது வாழ்வை கூட இப்பேற்பட்ட மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது இப்பேற்பட்ட மக்களுக்காக மனதுருகினார். இயேசு திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார் என்று வாசிக்கிறோம். அவர் மனதுருகியதற்கான காரணங்கள்: முதலாவது, அவர்களின் குருட்டுத்தன்மை. அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் காணப்பட்டனர். இரண்டாவது, அவர்கள் கட்டுண்டு இருந்தனர். இயேசு அநேக முறை அவர்கள் பாவக்கட்டுகள் குறித்து பேசுகிறார். மூன்றாவதாக, இயேசு வியாதியாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அவரது ஊழியத்தில் 1/3 குணமாக்குவதிலேயே செலவிட்டார். இயேசு இவர்கள் மேல் மனதுருகினார், அன்பு கொண்டார். ஆகவே தான் தம் ஊழியத்தின் பெரும் பங்கை இவர்களுக்காக செலவிட்டார். இந்த உலகின் வாழ்க்கை கடினமானது. துன்பம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே காணப்படுகிறது. இதனை யாரும் மறுக்க மாட்டார்கள். இயேசுவும் இந்த கருத்தை வலியுறுத்துகிறார். இயேசு கூறுவது என்னவென்றால், வாழ்க்கை என்பது அடுத்தடுத்துள்ள 2 வீடுகளைப் போன்றது. புயலானது 2 வீடுகளையும் தாக்குகிறது. ஒரு வீடு நிலைத்து நிற்கிறது, மற்றொன்று இடிந்து விழுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு வீடு அஸ்திபாரத்தோடு கட்டப்பட்டது, மற்றொன்று அஸ்திபாரம் இல்லாதது. அஸ்திபாரம் உள்ள வீடு இயேசுவின் போதனைகளை கேட்டு அவைகளை கைக்கொள்ளுகிற மனிதனை குறிக்கிறது. அஸ்திபாரம் இல்லாமல் வீட்டை கட்டிய மனிதன் இயேசுவின் போதனைகளை கேட்கிறான், ஆனால் அவைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. இந்த உவமை மூலம் இயேசு பல உண்மைகளை போதிக்கிறார். அவைகளுள் ஒன்று, இவ்வுலகின் வாழ்க்கை கடினமானது. 2 வீடுகளிலும் புயல் மோதியது. உலகில் அனைவரது வாழ்க்கையிலும் புயல் வீசுகிறது. அனைவரும் பிரச்சனைகளின் ஊடே கடந்து செல்கின்றனர். வாழ்க்கை கடினமாய் இருப்பதாலும்
ஒருவரும் வாழ்க்கை புயலை தடுத்து நிறுத்த முடியாத காரணத்தாலும் அநேகர் இருதயம் நொறுங்குண்டவர்களாகவும் காணப்படுகின்றனர். இயேசுவின் ஊழியம் இப்பேற்பட்ட மக்களை கருத்தில் கொண்டே அமைந்திருந்தது. நாமும் இப்படிப்பட்ட மக்களை கடந்து செல்லும் போது நினைவு கூற வேண்டியது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம் மூலமாக இவர்களுக்கு உதவ விரும்புகிறார் என்பதாகும். இப்படிப்பட்ட மக்களிடையே நாம் ஊழியம் செய்யும் போது இயேசு நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயாவின் மற்றொரு மேசியா தீர்க்கதரிசனம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றியது. இதனை நாம் ஏசாயா 53வது அதிகாரத்தில் காண்கிறோம். வேதாகமத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி குறிப்பிடும் சிறந்த பகுதி ஏசாயா 53வது அதிகாரமாகும். இந்த அதிகாரத்தை ஏசாயா எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்ற கேள்விகளோடு ஆரம்பிக்கிறார். தன்னுடைய செய்தியை விசுவாசியாத கவனிக்காத மக்களிடையே பிரசங்கிக்கும்படி ஏசாயாவிற்கு கட்டளை கொடுக்கப்பட்டது நினைவிருக்கலாம். கர்த்தர் இவ்வாறு கூறும்போது ஏசாயா, ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டார். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினால் ஒழிய தான் பிரசங்கிக்கும் கர்த்தருடைய வார்த்தையை ஒருவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை ஏசாயா நன்கு அறிந்திருந்தார். ஆகையினால்தான் ஏசாயா இந்த கேள்விகளோடு 53வது அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். உண்மையிலே ஏசாயா கேட்பது என்னவென்றால், இயேசுவின் மரணத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டது யார்? இந்த அதிகாரம் இயேசுவின் மரணத்தின் அர்த்தத்தை விளக்குகிறது. இந்த அதிகாரத்தின் மைய கருத்து 6வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். மேலும் அவர் இதனை விளக்கும்போது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்கிறார். இதன் பொருள், நாம் ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாயிருந்தும் கர்த்தரிடம் சமாதானமாக வேண்டும் என்பதற்காக இயேசு நம்முடைய ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். 6வது வசனத்தில் 2 முறை எல்லாரும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. முதலாவது முறையாக ஏசாயா எல்லாரும் என்ற வார்த்தையை இங்குதான் பயன்படுத்துகிறார். இதன் மூலம் அவர் நாம் எல்லாரும் ஆடுகள் என்கிறார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஏசாயா கூறும் எல்லாரும் என்ற வார்த்தை என்னையும் உள்ளடக்கியுள்ளதா என்று நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். சங்கீதம் 23வது அதிகாரத்தில் தாவீது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று கூறுகிறார். இதன் பொருள், கர்த்தர் என் மேய்ப்பர், நான் ஒரு ஆடு என்பதாகும். நாம் ஒரு ஆடு என்பதை ஏற்றுக்கொள்வோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ள முதல் எல்லாரும் என்ற வார்த்தையில் நாமும் அடங்கியுள்ளோம் என்பதை விசுவாசிக்கிறோமா? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கோபத்தை குறித்து ஒரு மனோதத்துவ நிபுணர் கூறுவதெனவென்றால், நாம் நமது வழியிலே செல்லும் போது ஏதோ ஒன்று அந்த பாதையை தடுத்திருப்பது போன்றது என்று கூறுகிறார். நாம் நமது வழியில் செல்லும்போது அந்த பாதையை மறைத்து கொண்டிருக்கும் தடுப்பை என்ன செய்வோம்? நாம் அதன் மீது ஏறி செல்வோமா? நாம் அதனை சுற்றி செல்வோமா? இல்லையெனில் குனிந்து செல்வோமா? நாம் குழந்தைத்தனமாக காணப்பட்டால் அந்த வழியில் படுத்து கிடந்து காலால் உதைத்து அழுவோம் என்று அந்த மனோதத்துவ நிபுணர் கூறுகிறார். இதுதான் கோபம் என்று கூறுகிறார். கோபம் என்பது குழந்தைத்தனம். கோபத்தினால் எதையும் அடைந்துவிட முடியாது. புதிதாக பிறக்கின்ற குழந்தை தன் கைகளை இறுக மூடிக்கொண்டு கன்னங்கள் சிவக்க கூச்சலிடும். கோபத்தினால் அலறும். சில சமயங்களில் சிறு குழந்தைகள் வீட்டிலுள்ள அனைவரது கவனத்தையும் பெற்றுக்கொள்ள தங்கள் தலைகளை தரையில் மோதி அலறும். உடனடியாக வீட்டிலுள்ள அனைவரும் அந்த குழந்தையை சுற்றி அமர்ந்திருப்பார்கள். இதுதான் ஏசாயாவின் அடிப்படை கருத்து. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல் இருக்கிறோம், ஆடுகளைப் போல் செயல்படுகிறோம். நாம் நமது வழியிலே போகிறோம். ஒருவேளை நாம் நினைத்த காரியங்கள் செவ்வனே நடைபெறவில்லை எனில் நாம் அழுது புரள ஆரம்பித்து விடுகிறோம். இதுதான் மனித சுபாவம். இதுதான் மனித குணத்தின் கெட்ட செய்தியுமாகும்.
ஆகவே ஏசாயா 53 அதிகாரம் 6 வசனத்தில் வரும் முதல் எல்லாரும் என்ற வார்த்தை ஒரு கெட்ட செய்தியை கொடுக்கிறது. இரண்டாவது முறை ஏசாயா எல்லாரும் என்ற வார்த்தை பயன்படுத்தும் போது அது ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த பகுதியில் கூறப்பட்டுள்ள எல்லாரும் என்ற வார்த்தை நம்மையும் குறிக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா? நாம் முதலாவது கூறப்பட்ட எல்லாரும் என்ற வார்த்தை நம்மையும் குறிக்கிறது என்று அறிக்கையிட்டால் இப்போதும் நாம் அறிக்கையிடுவோம். பின்பு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அறிந்து கொண்டவர்களாய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். இதைத்தான் ஏசாயாவும் தமது 53 அதிகாரத்தின் மூலமாக விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஏசாயா 53 அதிகாரம் நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன? முதலாவது, நாம் அனைவரும் பாவிகள். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்று கூறுகிறது. இவ்வாறு கெட்டு துன்மார்க்கமாய் நடப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அவர் ஒருவனாகிலும் கெட்டுப் போவதை விரும்பவில்லை. ஆகவே நாம் நம் நிலையை உணர்ந்து நம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கிற நற்செய்தி, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்பதாகும். நமது பாவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை நம்மிடமிருந்து அகற்றி தம் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க ஒப்பு கொடுத்தார். நமக்கு கர்த்தரோடு சமாதானம் உண்டாகும் பொருட்டாக அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். இதை நாம் விசுவாசிக்கிறோமா? ஏசாயா 53 அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் பல முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாடு இந்த அதிகாரத்தை குறிப்பிடும் போது இயேசுவின் மரணத்தையும் நமது பாவங்களையுமே நினைவுபடுத்துகிறது. புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களும் ஏசாயா 53 அதிகாரம் இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றியே பேசுகிறது என்று விசுவாசிக்கின்றனர். நாம் இந்த அதிகாரத்தை மிகவும் விளக்கமாக படிக்கும்போது இது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றிய அர்த்தத்தை விளக்குவதாயிருப்பதை புரிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஏசாயா மேசியாவின் வருகையை குறித்து கூறுகிறார். இது கர்த்தரை நம் வாழ்வின் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நமது இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள அழைக்கிறது. அவ்வாறு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளும் போது பெருமைகள் தாழ்த்தப்படும், உள்ளான மனிதன் கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்படுவான். இவ்வாறு நாம் ஒவ்வொருவரும் அவர் வருகையில் தகுதியுள்ளவர்களாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தின் செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த செய்திகளை குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். அடுத்த நிகழ்ச்சி முதல் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்றுக்கொள்வோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.